மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எறா முட்டை குழம்பு பண்ணலாம். அதுக்கு 1/2 கிலோ எறா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், காரம் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி, காரம், வெங்காயம், உப்பு, முட்டை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், புளி. ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு பாயில் பண்ண முட்டை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டால் அப்போது நல்லா கோல்டன் கலர் வரும். இந்த முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதில் எறா போட்டுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. அதில் தக்காளி போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. அதில் பச்சை மிளகாய், காரம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி கூட போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, முட்டை சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.